Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.42வும் 43யும் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.42ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 9 3 1. அதோட 8th டேர்ம் வந்து என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஏவோட வேல்யூ எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்ம் அதோட வேல்யூ 9. அடுத்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூங்கிறப்ப எனக்கு காமன் ரேஷியோ T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா எனக்கு 3, T1 வந்து பார்த்தோம்னா 9. இது கேன்சல் பண்ணோம்னா 3 1 3 3 0. நான் ஆரோட வேல்யூ 1/3 கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 9 கிடச்சிருக்கு. இதை நான் எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா டிஎன்னோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன் டிஎன்னோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எனக்கு 8th டேர்ம் வேணும். 8th டேர்ம்ங்கிறப்ப எனக்கு டேர்ம், அதாவது டீங்கிறது எனக்கு டேர்மை டினோட் பண்ணும். அதனால டிஎன்னோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா டிஎன்னோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா a into r power n minus 1. இங்கே என்னோட வேல்யூ 8, ஏன்னா 8th டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா t of 8 is equal to aக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், rக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், nக்கு பதிலாக 8, அப்படின்னா 8 minus 1. அப்படின்னா 9 into 1/3 to the whole power 7 கிடச்சிருக்கும். அப்படின்னா இங்கே இடத்துல 9 into 1, இந்த பவர் வந்து ரெண்டுக்குமே செப்பரேட்டாக கொடுக்கும். அப்படின்னா 1/7/3/7 கிடச்சிருக்கும். அப்படின்னா 9 into 1/7 வேல்யூ எனக்கு 1 தான் கிடச்சிருக்கு. 3/7ங்கிறப்ப 3யை 7 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 3 3s are 9, மொத்தம் 7 டைம்ஸ் இருக்குது. அப்படின்னா 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 3s are 243, 243யும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எனக்கு 729 வந்து கிடச்சிருக்கும். 729ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 9 3s are 27, 3 2s are 6 8, அடுத்து 7 3s are 20. அப்படின்னா 2187 வந்து கிடச்சிருக்கும். இதை நான் 9 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா அது 9 1s are, இது வந்து 9 2s are 18, மீதி வந்து பார்த்தோம்னா 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா 38. அப்படின்னா 38 வந்து வருமானு பார்த்தோம்னா வராது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி 9 4s are 36, மீதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2. அப்படின்னா 9 3s are 27. அப்படின்னா எனக்கு 1/243 கிடச்சிருக்கு. இது டேர்ம் நம்பர் 8ஓட வேல்யூவாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.43. அடுத்து எக்ஸாம்பிள் 2.43ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட 4th டேர்மோட வேல்யூ 8/9 கொடுத்துட்டாங்க. அடுத்து 7th டேர்மோட வேல்யூ 64/243 கொடுத்துருக்காங்க. அதோட ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட சீக்வன்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ அண்ட் ஆரோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே 4th டேர்மோட வேல்யூ 8/9, அதாவது T4ஓட வேல்யூ 8/9 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் to a into r power n minus 1. இப்போ நான் இங்கே n-க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா t of 4 is equal to a into r power n-க்கு பதிலாக 4, அப்படின்னா 4 minus 1. அப்படின்னா a into r power 4 minus 1 வந்து 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா t of 4ஓட வேல்யூ 8/4, 8/9 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a into r power 3ஓட வேல்யூ 8/9ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் ப்ராப்பராக எழுதிக்கிறேன். a into r power 3ஓட வேல்யூ 8/9 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 7th டேர்மோட வேல்யூ 64/243. அப்படின்னா T7ஓட வேல்யூ 64/243. அப்படின்னா டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு a into r power n minus 1. இங்கே n-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா T7 இஸ் ஈக்குவல் டு a into r power 7 minus 1. அப்படி பார்த்தோம்னா a into r power 7 minus 1ஓட வேல்யூ 6. அப்படின்னா T7ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 64/243. ஆனால் இதை ப்ராப்பராக எழுதுனா a into r power 6ஓட வேல்யூ 64/243 கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு r இல்லைனா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2ங்கிற ஈக்குவேஷனையும் 1ங்கிற ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணனா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா a into r power 6ங்கிறது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்கு. இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கிடச்சிருக்குன்னா a into r power 3. அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 64/243 கிடச்சிருக்கு. டிவைட் பை இங்கே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 8/9 கிடச்சிருக்கு. இதை நான் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணனா எனக்கு a கேன்சல், மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா r power 6, இங்கே r power 3. இங்கே r power 6ங்கிறப்ப மொத்தம் 6 இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல r power 3ங்கிறப்ப 3 6 இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே 3 6, இங்கே இருக்கக்கூடிய 3 6 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு r power 3 மட்டும் மீதி இருக்கும்.
அப்படின்னா எனக்கு 64/243. இங்கே டினாமினேட்டரில் இருக்க ரெசிப்ரோக்கல் பண்ணனா எனக்கு 9/8 கிடச்சிருக்கும். இதை நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா 8 1 சார், இது 8 8 சார் 64. இதை நான் கேன்சல் பண்ணனா 9 1 சார், இது 9 2 சார் 18, அடுத்து 9 7 சார் 63. அப்படின்னா r³ = 8/27 கிடச்சிருக்கும். இப்போ இந்த க்யூபை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா cubic ரூட்டாக மாறும். அப்படின்னா r = cubic root of 8/27. அப்படின்னா r = cubic root of 8/27ங்கிறப்ப இதை தனித்தனியாக கொடுத்துக்கிறேன். அப்படின்னா cubic root of 8 divided by cubic root of 27. 8 எப்படி எழுதிக்கலாம்னா 2 cube எழுதிக்கலாம் to the power 1/3. அப்படின்னா 27 எப்படி எழுதிக்கலாம்னா 3/3 to the power of 1/3. அப்படின்னா 3 3 3 3 கேன்சல். மீதி ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கும்னா 2/3 கிடச்சிருக்கும். இப்போ ஆரோட வேல்யூ 2/3ங்கிறத இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒன்றை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் நான் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a × r⁴ = 8/9, a × r-க்கு பதிலாக 2/3 to the whole cube = 8/9. அப்படின்னா a 2-வை க்யூப் பண்ணால் 8, 3-யை க்யூப் பண்ணால் 27 = 8/9. இப்போ நான் இந்த 27 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 8a = 8 × 27/9 கிடைக்கும். இப்போ 8 எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். நான் a = 8 × 27 / 9 × 8. 8ம் 8ம் கேன்சல். இது 9 1 சார், இது 9 3 சார். அப்படின்னா ஏவோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு, ஆரோட வேல்யூ 2/3 கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்மில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா AR அடுத்து AR² டாட் டாட் டாட்னுட்டு போயிட்டே இருக்குது. இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 3, ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2/3, ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2/3 to the ஸ்கொயர் இருக்குன்னா ஸ்கொயர் எழுதிட்டேன். அப்படின்னா இங்கே 3 எழுதிட்டேன். இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி 2 கிடச்சிருக்கும் 3. இந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, அடுத்து 3யை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்படின்னா 3 1 சார், இது வந்து பார்த்தோம்னா 3 3 சார். அப்படின்னா 3, 2, 4/3 கிடச்சிருக்கு. இதான் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட வேல்யூவாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.